ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் ஒன்றுகள் அகிலிங் கேமிங். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேபேக் 2ல் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எபிசோட் 1ல் ரெடி ஆனோம், எபிசோட் 2ல் கேங்ஸ்டர் ட்ரிப்பிங், எபிசோட் 3ல் கோயிங் ஃபார் கோல்டு, எபிசோட் 4ல் கார்ட் பை டெஃபர்ஸ், எபிசோட் 5ல் எபிசோட் 4ல் ரிமோட் கண்ட்ரோல், எபிசோட் 5ல் காஸ்ட் பை டெஃபர்ஸ்னு பண்ணுறோம். இன்றைக்கி எபிசோட் 6ல் பாண்ட் ஸ்லிப்பிடாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கெட் இன் த கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் எல்லாம் அட்டன் பண்ண சொல்ல. ஏன்டா டைமிங் இருக்கு மக்களே. பாஸோட பொண்ணை ஒருத்தன் கடத்தி தந்தான். அவன் ஃபோன் பண்ணுறான். அது போய் நீ எடுக்கலின்னா அவன் பாஸு கடத்தி வச்சிருக்க இடத்தையே சொல்ல மாட்டான்டா. ஓகே சார், நீங்கள் யார் எனக்கு ஆர்டர் சொல்கிறது? புதுசாக இருக்கீங்க. நான் நார்மலாக ஆர்டர் சொல்கிறேன்டாடா. ஆனால் எனக்கு தொண்டைக்கு கட்டிக்கிச்சு, அதனால தான். ஓகே இதாங்க டீல். நீ $250 உங்கள் பாஸ்கிட்ட நீ கலெக்ட் பண்ணிட்டு நீ அந்த கப்பல்லாம் வரல, கப்பலில் டெலிவரி பண்ணுறாரு வரல, அங்கே வந்துட்டா அப்படின்னு அந்த வீட்டில் சொல்கிறான் மக்களே. ஓகே, இப்போ எனக்கு பிடிச்ச இந்த கார் வந்துச்சு. இந்த கார் தான், அந்த கார் எடுத்து ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போது $250 கேட்டிருக்காங்க. அப்போதான் இன்றைக்கி எனக்கு வேலை சொல்கிற நாயோட மூஞ்சியை பார்க்கலான்னு பார்த்தா இங்கடா ஒரு ட்விஸ்டே. ஒரு சூட் கேஸ் வச்சுட்டு போயிட்டாங்க, அது எடுக்கணுமா? ஓகே, இப்போ கப்பல் டெலிவரி பண்ணுற இடத்துக்கு விட்டுறா. என்னடா அந்த பாஸ்க்கு தொண்டை கட்டிக்கிச்சா? உன் வயசுனா பாஸ் மாதிரியே கிடுச்சு. பாஸ்கிட்டன்னு வேலை சொல்கிற பாஸ் மாதிரி கிடு. கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் எனக்கு. ஓகே, இப்படிக்கு இறங்கிடலாம். இறங்கிட்டு இங்கே நீ பண்ணான். ஓகே, இப்போ பிக்கப்புக்கு வெயிட் பண்ணுறான். பிக்கப்புக்கெல்லாம் வெயிட் பண்ணுமா? ஓகே, கார் எடுத்து எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸில் விடலாம் மக்களே. கப்பல் வந்துடுச்சு மக்களே. அங்கே பாருங்க, கப்பல் வந்துடுச்சு. ஏதாச்சும் தில்லுமொழி வேலை பண்ண ஆரம்பித்தான். அவன் ப்ளூ எஃப்ஜார்டு ஆலியில் இருக்கா. அது சாலி சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கு. போய் அவளை காப்பாற்றிக்கோ. பொழைச்சி போவா. மக்களே, அதே மாதிரி அந்த பாஸோட பொண்ணு நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஸ்வீட்டாக பழகிற பர்சன் மகளே. அந்த பர்சனே கடத்தி வச்சுட்டு, எனக்கு பிடிச்சவங்க பர்சனே கடத்தி வச்சுட்டு, இவங்கள நான் காப்பாற்றுறேன். உன்னை ஒன்றுமே பண்ணல ரிவெஞ்சுக்கு. அதனால் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். நீ இதில் இல்லை, நான் மேட்சில் எடுப்பேன்டா ரிவெஞ்சு. பாருங்கடா. ஓகே 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 இப்போ பாஸோட வேர் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போ. பாஸோட வேர் ஹவுஸ் இந்த இங்கடா இருக்குது. உள்ளே விட்ரு. அவ்வளோதான். ஓகே இந்த அவனோட காசு எல்லாம் ஒரே நாளில் செலவு பண்ணிடாட. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் மாட்டை சாப்பிட்டுன்றேன். அப்போதான் என்னோட வாய்ஸ் வரும். நான் வேலை செய்கிறேன் இப்படி கட்டுறானே. என்னடா ஆச்சு? வேலை செய்கிறோண்ணா? ஐயோ, சரி சாரி சார். பாஸ்க்கு அசிஸ்டண்ட். அப்படின்னா என்ன கூப்பிடணுன்னு தெரில. இல்லை அசிஸ்டண்ட்னே கூப்பிடுறான். அசிஸ்டண்ட்டே கூப்பிடலாம். ஓகே, நான் இது வரைக்கும் எந்த மிஷின் அவுட் ஆனது இல்லை. ஓகே, நமக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கோம். அது என்னன்னா, அந்த ரைவல் கேங் பேங்கை திருடிட்டாங்க. ஆனால் அந்த பேங்கோட நாம் திருடலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே அந்த ரைவல் கேங் திருடிட்டாங்க. அதனால் நமக்கு இப்போ அந்த காசு வேணும். அதனால இப்போ நீ போய் ஒரு ரோட் பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த காரில் இருக்கிற வெளியில் தள்ளிட்டு நீ பேங்க் எடுத்துட்டு
நீ காசு எடுத்துட்ட, நீ வேனு எடுத்துட்ட, ஒரு கேரேஜுக்கு வாடி, எந்த கேரேஜ் நான் சொல்கிறேன். ஓகே வந்துச்சு. என்னடா பறக்குற டி, என்னடா 2 காரை தாண்டி பறக்குறேடா நீ. பார்த்தீங்களாங்க எப்படி பறகுறான்னு. டே வைத்தியகாரா இருறா டி, அந்த காரை மறைங்கடா, எல்லாம் இடிச்சுன்னு போயினேங்கிறான். ஓகே ஏற்றிடலாம். சுரண்டா. ஐயோ ஆஹா மக்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இப்போ கட் பண்ணி காமிப்பேன் மக்களே. இப்போ என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு மிஷன் கார் எடுத்துகிட்டு அந்த சந்தில் போவோம்ல, அப்படி சந்தில் போகும்போது காரு தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. நல்லவேளை பக்கத்தில் கப்பல் இருந்துச்சு, கப்பலுக்குள்ளே ஏறிட்டேன். இல்லைன்னா முழுங்கிட்டு மறுபடியும் விளையாட வேண்டியதாக இருக்கும். அப்போ கடுப்பாக இருக்கும் மக்களே எனக்கு. நல்ல வேளை நம்ம லக்கில் கப்பல் இருந்துச்சு பக்கத்தில். ஓகே இப்போ கப்பல் விட்டு இறங்கிடலாம். இறங்கிட்டு எந்தாச்சும் ஒரு கார் தேடலாம். இந்த ஊரில் நல்ல கார் கிடைக்கிறது பெரிய விஷயம். லம்போகினியில் கிடைக்கவே கிடைக்கல மக்களே, அதில் ரேர் தான் கிடைக்கிறதே. ஓகே இப்போ நான் அந்த சீனு கட் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா இது இப்போது ஃபஸ்ட்டு மிஷின்னு முடிச்சுட்டு தான் இப்படி போகும்போது அந்த பொண்ணை எடுத்து வேற ஹவுஸில் விடும்போது தான் இப்படி ஆயிடுச்சு, கார் முழுங்கிட்டேன். இப்போ செகண்ட் மிஷனு ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் விளையாடும்போது எனக்கு எப்படி இப்போது என்னது அதாண்ட வேனை எடுத்துன்னு ஒரு கேரேஜில் விடுன்னு சொன்னாங்களே. ஆனால் இந்த டைம் அந்த மிஷன் வரல. இந்த டைம் என்ன ஒன்றுருக்குன்னா, நம்ம ரேஸ்லாம் நல்லா ஓட்டுவோம்ல, அந்த ரேஸுக்காக இதான் ஒரு லாஸ்ட் ரேஸாக இருக்க போடு, அதனால இன்னொரு ரேஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு போயிடு, அது வெஸ்டர்ன் ஆஃப் த சிட்டியில் இருக்குது போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போது போலாண்டா பார்க்குறேன். அப்புறம் இந்த காரை டேமேஜ் பண்ணிடலாம். பாட்டு டேமேஜ் ஆகல மக்களே, அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த காரு. ஓகே இப்போ ஒரே இடிச்சுட்டு இதுக்கும் ஷார்ட் கன் வேஸ்ட் பண்ணுமா. பட்டிக்குச்சா? ஐயோ எப்போ பட்டிக்கல மக்களே, நான் சந்தில் மாட்டிருக்கேன். பட்டிக்கிச்சு பொசாம வெடி. ஓகே உனக்கு 3 லேப்பு நல்லா வின் பண்ணிவிடு. ஃபஸ்ட்டு போ 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 போகிறேன் சார். ஏன் சார் காடிக்கிட்டு குலைக்கிறீங்க? ஓகே ஃபஸ்ட்டு ஓகே ஐயோ ஓகே 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 ஃபஸ்ட்டு போ, நேராக எவனுமே விடக்கூடாது மக்களே, நம்மளை தாண்டி பார்க்கக்கூடாது எவனுமே. அப்படி எவனாச்சும் போயிட்டானா அவன் தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா சொல்லவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி தண்ணிங்களெல்லாம் பிரேக் பிடிச்சி போவானுங்க. நானாச்சும் கொஞ்சம் அடிக்கிற பிரேக், அவங்க ஃபுல் பிரேக்கையும் அழுத்திடுவாங்க. ஃபுல் பிரேக் அழுத்திட்டு அவர் பொறுமையாக போவானுங்க, மாட்டு வட்டிக்கு மாதிரி. இப்போ நான் கூட என் பிரேக் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன்னா, இந்த காருக்கு என் சின்ன டேமேஜும் ஆகலன்னா நம்ம இந்த காரை வச்சுட்டு எல்லா மிஷினும் பண்ணிடலாம். ஓகே இந்த லாஸ்ட்டில் ஒழுங்கு விடா. ஓகே சார் நான் ஒழுங்காடா போயிட்டு இருக்கேன். அவர் எடுக்கு ஒழுங்காக வின்னாவிடன்னு சொல்கிறார். ஒரு வேளை அவுட் ஆயிடுவோன்னு அவர் தெரியுமோ? இல்லை அப்படியெல்லாம் இருக்காது. சின்ன டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஷீட். ஓகே இங்கேயும் இடிச்சே மகளே. ஓகே அப்படின்னா இப்போது போயிடலாம். சூப்பர், நீ ஃபர்ஸ்ட் இந்த அவனோட ப்ரைஸ் காசு. ஓகே இங்கே கார் விட்டுடலாம். இந்த கார் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்படி எல்லா காரையும் சுட்டுத்தள்ளலாம். ஓகே ப்ளூ காரை சுட முடியல, அதை கிட்ட போய் சுடலாம். ஓகே பிஸ்டல் வந்துடுச்சு நமக்கு. பிஸ்டல் தானே ஈஸியாக சுட்டுடலாம். அவ்வளோதான், பட்டிக்கிச்சு மகளே, பட்டிக்கிச்சு, வெடிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஓகே இப்போ சரி அடுத்த மிஷன் நான் அட்டன் பண்ண பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செகண்ட் மிஷன் வேறு வந்துச்சு. இப்போது செகண்ட் அட்டம்ப்டில் செகண்ட் மிஷனு வேறு ஒன்று இருக்குது. இப்போது செகண்ட் அட்டம்ப்டில்
செகண்ட் மிஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, இப்போது வேறு என்ன மிஷன் வரப்போடு? எனக்கு தெரிஞ்சு திரும்பி அந்த அந்த வேனை கடட்டுற மிஷன் வரும்னு நினைக்கிறேன். டேடி என்னடா சும்மா அவனுக்கு தள்ளின்னு போகலான்னு பாட்டுங்க வந்துட்டு சேர்த்துத்தான் குரங்கு. ஓகே ஓகே. அங்கே ராக்கெட் காரு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாஸோட கலெக்ஷன் வேணுமா, அதை போய் எடுத்துகிட்டு வா. எடுத்துட்டு வானா திருடிட்டுவான்னு அர்த்தம். நான் ஏன் அந்த ஃபோனில் அடித்து நொறுக்குனா கஷ்டமான மிஷினை தரானுங்க. ஏன்டா கஷ்டம், ஈஸி தான்டா. ராக்கெட் காரு ஃபாஸ்ட்டாக போயிடலான்னு பாட்டா அங்கடா ட்விஸ்டே. இப்போ நான் போய் காமிக்கிறேன் மக்களே, அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, நம்ம ரேஸ் கார் நானே டேமேஜ் பண்ணிட்டு வேணுன்னு. இப்போ எங்கடா ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்குள்ளே அலாரம் வச்சுருக்காங்கடா. அது 50 செகண்ட்குள்ளே போகலன்னா வெடிஞ்சிடுமா. பார்த்தீங்களா, நான் சொன்ன ட்விஸ்ட் வந்துடுச்சு. என்னடா 50 செகண்ட் சொல்லிட்டு 30 செகண்டா தெரியுங்க. ஐயோ ஓடு 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 மக்களே. இந்த காருக்குள்ளே பாம்பு இருக்கு அப்படின்னா பப்ளிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் விடாமல் துரத்தின்னே இருக்கானுங்க மக்களே. கொய்யாளிங்களே, ஐயோ டேமேஜ் ஆயிடுச்சுடா. ஓடு ஓடு சீக்கிரம் சீக்கிரம், இங்கடா குரங்கு கிட்டே வரும். அப்படியே போ நிற்காம போ. இன்னும் 10 செகண்ட். 7 6 5 4 3. யோப்பா நல்ல வேலை, நீ லாஸ்ட் 3 செகண்ட் தான் ட்ரெஸ்ஸை பாரு. உனக்கு இப்போ மில்லியன் காசு கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் காசு நான் உனக்கு தர ஆசைப்படுறேன். அதனால நீ போய் ஃபோன் அட்டன் பண்ணு. ஓகே, ஃபோன் அட்டன் பண்ணுமா? நான் பண்ணிட்டா போச்சு. அப்பா, நானும் அந்த மிஷினில் ஃபெயில் ஆகிட்டு திரும்பி வரணும். இங்கே பார்த்தீங்களா, நான் எல்லா ஃபோனையும் இடிச்சிட்டாலும் இந்த ஃபோன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ அந்த வேனை கடட்டுற மிஷின் தான் இது. நான் இந்த டைம் கட் பண்ணாமல் காமிப்பேன் மகளே, ஏன்னா போன டைம் அவுட் ஆகிட்டோம். இந்த டைம் நான் கட் பண்ணாமல் காமிப்பேன். இது என்னமோ சொல்லித்தருந்தேனே, என்னது, ஆஹா மறந்துடுச்சே. ஓ மை காட் மகளே, சத்தியமாக ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. ஐயோ ஞாபகம் வந்துடுச்சு மகளே. நானும் அந்த மிஷனில் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சேன். பாட்டா நான் இப்படி 3 செகண்டில் தப்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ 2 கார் வச்சுருக்கேன். அடியும் தாண்டி வராமல் பாருங்க இந்த மாடு பையன். டே பாட்டு பையில பைத்தியம் சீக்கிரம். ஐயோ என் கார் இடிச்சிட்டால் தான் ஐயால செத்தடா நீ. இறங்குடா. என்ன இந்த டைம் நீயா நானா சவுடா ஐயால. ஏன் போன டைம் எப்படி சொல்கிறேன்னு. ஓகே, இப்போ ஃப்ரையோட கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போ. பேர் கொஞ்சம் கிணத்தனமாக இருக்கும், ஆனால் அதில் யோசிக்கிற எடுத்துகிட்டு போ. அதுதாடா ஃப்ரை. என்ன ஃப்ரை? சிக்கன் ஃப்ரையா மட்டன் ஃப்ரையா? வாய மூடி நோட்டுறா பைத்தியம் சீக்கிரமே. ஐயோ சார், என்ன சார் யார் நம்மளுக்கு அடிப்பாடுறேன். டில்னா என் கண் முன்னாடி வாடா. நான் கேரேஜுக்குள்ள இருக்கேன், உன்னால் முடிஞ்சா வாடா. சார், என்னால் வர முடியும், ஆனால் முடியாது. ஓகே, வேண்டாம் உனக்கு காசு. நீ இந்த பேசுக்காக நான் உனக்கு காசு தரக்கூடாதுன்னு. சரி, பாவம், நமக்காக இவ்வளோ இத்தனை லெவல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கோம். அதனால காசு தராம தரேன். என்னடா என்னடா ரொம்ப பண்ணுற? சார் நான் உங்களை சொல்லல சார். என்ன சார் நீங்கள் என்ன பாவம் பாட்டவே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் சார். நீ என்னடா மன்னிக்கிறது? நான் தாடா ஒன்றை மன்னிக்கணும். ஓகே சார். ஓகே, பாஸ் ஒரு மிஷன் வச்சுருக்காரு. ஆனால் பாஸ் நினைக்கிறாரு அந்த மிஷன் உன்னால் மட்டும் தனியாக பண்ண முடியாது, கூட ஒரு ஆள் வேணும். அதனால என்னோட தம்பி நிற்பான். ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா திடீர்னு போயிட்டு வர மாதிரி ஆகும்.
ஓகே. இதான் உன் வேலை. என்னன்னா இப்போ இப்போ ஒரு லீமா கோரில் போயிட்டு இருப்பான். அதான் மகளே லீமோக்கானா நெல்லுன்ட்டுக்காரு. அதுக்குள்ள நம்ம ஆள் தான் இருப்போம். அந்த நம்ம ஆளை நீ காப்பாற்றணும். அவங்க மற்ற கேங்கெல்லாம் சாவடி பக்கம் வருவாங்க. அவனை காப்பாற்றணும். ஓகே அந்த கார் எங்கே தேர்ந்துக்கிறான்னா எனக்கு முன்னாடி இருக்குது காரு. ஏய் நில்லு காரே. டேய் நான் உன்னை காப்பாற்ற வந்தோண்டா. டேய் இறங்குடா குரங்கு. டி பைத்தியக்காரா நீ என்னடா இங்கே நின்ட்ட? அட மென்டலு. டே வாடா. டி பைத்தியக்காரா. டி மென்டல். இப்போ மிஷின் என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. அவனை அங்கேயே நிற்கிறான் பைத்தியக்கார மாதிரி. டி சத்தியமாக பைத்தியமாக நடிக்கிறியாடா? ஏங்க அவன் அங்கேயே தாங்க நிற்கிறான். டேய் பின்னாடி வருவல்லடா வாடா வந்து தள்ளுறா. டி குரங்கு. ஏய் ரொம்ப ஓவரா பண்ணுற. சாவுடா. ஏய் அவன் என் ஃப்ரெண்டடா. நான் தான் நுணங்க பாட்டுக்கொண்டனால அவன் கொஞ்சம் ரகடான இதாக இருப்பான். ஆனால் ரொம்ப நேரம் அவனுக்கு வெயிட் பண்ணா வந்துருப்பான். ஓகே எல்லாம் மறந்துட்டு இப்போ நீ இன்னொரு மிஷன் இருக்கோ அதை அட்டன் பண்ணு. ஃபோன் அட்டன் பண்ணு. ஏன்டா ஏன்டா ஃபோனை சொல்கிறீங்க? இப்போ என்கிட்ட எப்படி பேசுங்க? அந்த மாதிரி சொல்லல. ஓகே இப்போ பாஸ் நம்மளோட மெயின் ரிவியல் கேங்கள் அழிக்கிறதுக்கு அவங்களோட வீட்டை அழைக்கிறதுக்கு யோசிச்சுருக்காங்க. அதுக்காக அந்த ட்ரக்கில் ஒரு பாம் வச்சுருக்காரு நம்ம பாஸ். அந்த ட்ரக் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் விட்டுரு. அந்த வீடு செதறிடும். ஓகே இப்போ இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. ஆனால் பாஸ் டைம் பாம் எடுத்துருக்காங்க. ஆட தற்கூரி நாயே. அந்த டைம் பாம் எப்படி எடுக்கணும்னா அந்த டைம் பாம் போய் எப்படின்னா அந்த வீட்டுக்கு நேராக போய் விட்டுட்டேன்னா அது அங்கேருந்து இறங்கி ஓடுது. ஓகே இப்போ அங்கேருந்து இறங்குடா. ஓடிட்டேன். இப்போ என்ன இது விடியுமா? ஆட்டாடி பட்டுசிக்கின்ற மகள் இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க அந்த எஃபெக்ட் பாருங்க பயங்கரமாக வரும் பாருங்க. இப்போ தாமால் பாட்டிங்களாங்க. ஏய் பாரா லம்பகினி எடுக்கலான்னு பாட்டா கொண்டுச்சு பாருங்க. வீடு ஃபுல்லாகிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள அந்த மெயின் அந்த கேங்கால் அவங்க ஃபேமிலியில இருந்துருக்காங்கடா. ஐயோ ஃபேமிலி இருந்துருக்காங்களா? டே சொல்ல மாட்டேடா நீ. மக்களே அந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க மக்களே? பாவம் மக்களே. அந்த ஃபேமிலி ஒன்றுமே பண்ணல மக்களே. டீ நீ சொல்ல மாட்டியாடா? டீ நீ சரியான பைத்தியனா நீ. ஏய் யாரை போட்டு போயிட்டு வர்ற? ஏய் கம்னர்ரா. டி ஃபேமிலி ஏதாவது இருந்திருக்காங்கடா டி உள்ள. சே ஃபேமிலி இருக்கிறவங்க நான் அப்போ எவ்வளோ பெரிய பைத்தியமாக இருப்பேன். டீ நீ சரியான பைத்தியக்கார பாஸ்ரா. ஓகே மக்களே இப்போ நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல. என்ன லாஸ்ட் மிஷினில் இப்படி தந்துட்டானுங்களே. சே ஓகே இப்போ மேலே ரூஃப் டாப்பில் போய் கிரனைட் எடுக்க சொல்கிறானுங்க. எடுத்துடலாம். ஓகே எடுத்தாச்சு. இப்போ பில்டிங் மேலேருந்து காரை பறக்க வைக்கணும். அதுவும் 60 செகண்ட்ஸ்குள்ளே. இப்போ எந்த காரு கிட்ட இருக்குன்னா எங்கடா? ஏய் என்ன காரு இல்லை மனுஷங்களை பறக்க வைக்கலாமா? ஓகே அவ்வளோ முடிஞ்சது. லெவலே கம்ப்ளீட். இந்த உன்னோட காசு இந்த லெவலே முடிஞ்சிச்சு. ஆனால் நீ கொஞ்சம் விளையாடிட்டு போகிறதுன்றப்போ இன்னும் நான் எப்போ போகிறேன் போ. நான் விளையாடிட்டாப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா காரையும் வெடிக்க வச்சு
போலீஸ் சீட் ஸ்டார் ஆக்கிட்டு அப்படியே மாஸ் காமிக்க போகிறேன். ஓகே, போலீஸ்காரருக்கு செட்டுச்சா? ஆஹா சாவலியா, ஏய் செத்துரு. ஓ மை காட், காலி காலி. ஓமோ கிளிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா போட்டுனே இருக்கோம். ஓ மேலே உள்ளது. யோப்பா, ஜஸ்ட் மிஸ் மகளே. ஐயோ கீழே இறங்கிட்டோம். குரங்குங்களா? ஷாட்கன் டாமல். இன்னொரு டாமல். அவளோட காலி. ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். ஒரு கிணத்தை போட்டு போயிடலாம். இங்கே ஊர் மக்கள் எல்லாம் காலி பண்ணலாம். நான் தெரியல மகளே, தொண்டை நிறைய கட்டினுக்குது. ஓகே, இங்கே போடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு. ப்ளேஸ் நீங்களே திரும்ப மாட்டீங்களாடா? அண்ணா இவ்வளோ சொன்னு. ஸ்வாட் வேனே வந்துடுச்சு மங்களே. அப்போ டேங்க்கு கண்டிப்பாக வரும். டேங்க் வந்துச்சுன்னா மாஸ் காமிக்கிறது தான். ஏய் டேங்க்கு வந்துடு சீசே வந்துடு. சீக்கிரமா டேங்க்கு. டேங்க் மக்களே 4 ஸ்டார் தான் ஏறி இருக்கு. அது பாட்டுனே நான் கீழே விழுத்தேன். ஸோ சேர். ஓகே, இப்போ மேலே ஏறிடலாம். நான் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, எல்லா வெப்பனையும் காலி பண்ணிட்டு போயிடலான்னா நான் வெயிட் பண்ணுறேனே. அவள இதுக்கு மேலே நம்ம ஸ்டோரி விளையாட மாட்டோம் மக்களே. இதுக்கு மேலே நம்ம அந்த கேம்ஸ் அதான் சேலஞ்சு விளையாடுவோம்ல, அதுதான் நம்ம விளையாடுவோம் இனிமேல் பேபேக்கில். அதனால் இப்போ ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கட்டணும்ல. எண்டு கார்டில் கொஞ்சம் த்ரில்லு வந்தாடுன்னு நல்லாயிருக்கும். அதனால தான் இது கிளைமேக்ஸ். திஸ் இஸ் த கிளைமேக்ஸ். எல்லா போலீஸு சாவடிச்சுட்டு கடைசியில் நானே செத்துருவேன். திஸ் இஸ் த கிளைமேக்ஸ். ஓகே, இப்போ டேங்கர் இருக்குது, அங்கே போடலாம். வெடின்னு நினைக்கிறேன். பாய்ங்களா, வெடிஞ்சிரே. வெடிஞ்சிரா டேங்கரே, வெடிஞ்சிரே. கொய்யாட மற்ற காரில் வெடின்னு மக்களே, டேங்கர் வெடி மாட்டேங்குது. ஆனால் டேங்கர் அவ்வளோ ஸ்ட்ராங்க இந்த ஊரில். டேங்கரை போட சொன்னால் ஸ்வாட் ஒன் போட்டேன், பரவாயில்ல. என்னடா இன்னும் 5 ஸ்டார்லேயே இருக்குது, எப்படா 6 ஸ்டார் வரும்? பீரங்கி வராடோ. பீரங்கின்னு சில பேருக்கு புரியும் பீரங்கின்னு. நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். டேங்க் வராடோ. டேங்க் வந்தால் நல்லாயிருக்கும். சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 5 ஸ்டார் தான் வந்துருக்கு. 6வது ஸ்டார் இன்னும் வரலையே. ஓகே, டேங்க் காலி பண்ண பார்க்குறேன். டேங்கரை காலி பண்ண பார்க்குறேன். டேங்கர் பாட்டா காலியாக மாட்டேங்குது. ஆனால் டேங்கர் எல்லா காரும் இடிச்சுன்னு போயினே இருக்கு மகளே. ஓகே, அப்பா அங்கே ஒரு போலீஸ் மேலே விழுந்துச்சு அடி. 6 ஸ்டார் வந்துடுச்சு மக்களே. ஓய்யோ அப்பா, 6 ஸ்டார் வந்துடுச்சு மக்களே. இன்னமும் டேங்கு காணோம். பாவீங்களா? டேங்க் எங்கடா? எனக்கு டேங்க் வேணும்டா. ஓகே, டேங்க்கு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த டேங்கர் தான் வருது. இப்போ 2 டேங்கர் தான் வருது. டேங்க் வர மாட்டேங்குது மக்களே. நான் ஏன் இப்போ டேங்கர் அடிக்கிறேன்னா, டேங்கரோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கணும்னா நான் அடிக்கிறேன். பார்த்தா டேங்கர் எஸ்கேப் ஆகினே இருக்குது. அப்போ டேங்கர் காலி பண்ணணுன்னா கிரனட்டு ஒரு 10 கிரனட்டாச்சும் அது மேலே போடணும். இல்லை நான் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு ஒரே அடி டேங்கர் காலி. இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுருப்போம் மகளே. இன்னும் 24 கிரனட்ஸ் இருக்குது. ஃப்ளேம் த்ரோவர் 75 இருக்குது. ஓகே, ஷார்ட் கன் எடுத்தேன். வேணாம், கிரனட் யூஸ் பண்ணிட்டேன், அப்புறமா எடுப்பேன் ஷார்ட் கன்னு. நான் ஏன் வேணான்னா பாப்புலேஷன்ஸ் என்ன வாய் ரொம்ப ட்ரோல் அப்படியே. பாப்புலேஷன் வந்து காலி பண்ணும்.
இப்படி எல்லா கிரானைட்டையும் போட்டு 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 காலி பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளேம் த்ரோவர் எடுத்து காலி பண்ணிட்டு அப்புறம் ஷார்ட் கன் எடுத்து காலி பண்ணிட்டு பிஸ்டல் காலி பண்ண முடியாது ஏன்னா அன்லிமிட்டெட். நைஃபு எப்பவுமே அன்லிமிட்டெட் தான், நைஃபுக்கெல்லாம் லிமிட்டே இல்லை. ஓகே காலேஜ் முங்களையும்ப்பா லாஸ்ட்டில் இப்படி வந்துச்சு. ஓகே ஃப்ளேம் த்ரோவர் எடுத்து ஜஸ்ட்டு கீழே விழுருப்பேன் மகளே. ஓகே அந்த வேன் கடிக்கலாம் எப்படியும் போவாடு அவ்வளோ தூரம் ஃப்ளேமு போயிருக்கு ஆனால் வேணாம். ஓகே ஷார்ட் கன் எடுத்தாச்சு. வேன் காலி. சாவுடா ஓடுறியா நீ? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? ஆனால் எனக்கு என்ன டவுட்னா இன்னமும் டேங்க் வரல. அது எப்பட்றா இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவ்வளோ பெரிய சிட்டியில்? இன்னும் டேங்க் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களாடா? பாவீங்களா? டேங்க் ஒன்றா நான் ரூஃப் டாப்பில் இருக்க அது மேலே ஏறி மேலே ஏறினா அங்கேருந்தே மேலே சுடுவோம். நம்ம தான் சென்டரில் நிற்கணும், நம்ம டேங்க் வந்துச்சிடும். ஓகே இன்னும் ஷார்ட் கன் 10 இருக்குது. 8 6 4 2 இந்த போலீஸ் உள்ளானா காலி ஆயிடுச்சு. ஓகே மக்களே இப்போ ஸ்டோரிக்கு பாய் சொல்லிடலாம் மக்களே. அப்போ இடிச்சே சாப்பிடுச்சிட்டாங்க மயாலே. ஓகே இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சேலஞ்சுறான் பிரான்ஸ் அட்டே எவ்வளோ நாளாக விளாண்டு பிரான்ஸ் தந்துருக்கீங்க அட பாய்ங்களா. ஓகே இப்போ டீஃபுக்கு போயிட்டு இந்த 3 சேலஞ்சுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து நல்லா போகும், நல்லானா நிறைய போகும். ஆனால் பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருங்க நம்ம ஜோனை டிஃபென்ஸ் பண்ணி போயிடலாம். ஏன்னா இனிமீஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த ஆட்டோ டேரண்ட் சுட்டுக்கும். இப்போ இந்த ஆட்டோ டேரண்ட் எப்படி வேலை செய்யணும் அது எனிமி இருந்தாடா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு. இருங்க நான் இப்போ இனிமிக்கிட்ட தானே போகிறேன், அப்போது இது யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் சொல்கிறதுக்குள்ளே நானே காலி பண்ணிட்டு வாங்களே ஃபுல்லாக. ஓகே இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இனிமி இருக்கிற இடத்துக்கு நேராக போனோம். பரவாயில்ல மினி கன் கிடச்சிச்சு, இங்கே ஒரு மினி கன் கிடச்சிச்சு. வேறு ஃப்ளேம் த்ரோவர், ஷார்ட் கன், ஃப்ளேம் த்ரோவர். வா ராக்கெட் இருக்குது எடுத்துக்கலாம். ஐயா ராக்கெட். ஐயா இப்போ போகலாம். மரம் வேறு சீக்கிரம் போகலாம் ஏன்னா உங்களுக்கும் வீடியோ லென்த் ஆகுது. அப்புறம் ஏன்னா இது நான் ஒருனா உங்கள் என்ன சொல்கிறது உங்கள் ஹெல்த் இஷ்யூ ஆகும். அதான் மகளே. ஐயோ இங்கே ஒன்று கவுண்டுடுச்சே. எவனாச்சும் எனிமி அட்டாக் பண்ணா நான் காரி அப்போ ஷார்ட் கன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கார் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. இதுதான் கொஞ்சம் டேமேஜ் லெவல் அதிகம், ஸ்பீடு கம்மி ஆனால் டேமேஜ் அதிகம். பரவாயில்ல. ஓகே ஸ்வாக் எடுத்தாச்சு. இப்போ உங்ககிட்ட ஒன்று எனிமியோட சீக்ரெட் இருக்கு. அதை நீ 90 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம பேஸ்க்கு நீ போய் சேர்க்கலைனா அந்த சேலஞ்சே ஃபெயில், அப்புறமா நீ எலிமினேட் ஆகிடுவேன். ஆட்டா ஆனால் ரொம்ப ஈஸி மகளே. நான் பாருங்க போய் எப்படி சேர்க்குறேன்னு. நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம போய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். ஓகே மகளே இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்காக இப்போவே கேமில் முடிப்பேன்னு சொல்லாதீங்க. இன்னும் 2 சேலஞ்ச் இருக்குல்ல அது பார்க்கணும். ஓகே இப்போ ஸ்வாட் வேனுக்கே ரேஸு. அப்பா அதான் ஸ்வாட் வேன்னா SWAT வேன். அது எபிசோடு 1 நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி நான் போய் பாருங்கள். அதுக்குன்னு எபிசோடு 1 மட்டும் பார்க்கடிங்க, எல்லா எபிசோடுமே பாருங்கள். ஓகே மரம் பாருங்கள் சல்லியாக போச்சு. இப்போ என்னடா 10 பேரில் 8ஆவது போகிறனே. ஓ மை காட். 6ஆவது 7ஆவது 5ஆவது 7ஆவது 7th இருக்குனே.
சீக்கிரம் சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அதே மாதிரி மக்களே இன்னும் கூடி சீக்கிரத்துலே நான் கேம்ஸ் விளையாடி போகிறதுக்கு பதிலாக நான் ஸ்டோரி கூட விளையாடி போடுவேன். ஸ்டோரினா நானே எழுதுன ஸ்டோரி. அது கூட நான் ஃபுல்லாக பிளாக்காக வச்சுட்டு அப்படியே நான் என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் இருக்கும். அது நான் போடுவேன் மக்களே. ஓகே இப்போது செகண்டாக போயிட்டு இருக்கேன். இந்த கொய்யால ஐயோ ஃபினிஷ் லைன்ரா டே விட்றா. ஐயோ 2 பேரும் ஒன்றா போகக்கூடாதுரா. ஓகே வாங்களே நம்மடா ஃபஸ்ட்டு. இப்போ சைடு அவள்தான் எவனாலுமே நீ இடிக்க முடியாது சைடில். ஓகே இப்போ அடுத்த மிஷன் என்னென்னா டோஸ்டட் டெரன்ஸ். இதுக்கு ஃப்ளேம் ட்ரோவர் ஆட்டோ டெரண்ட்டுன்னா இதில் காமிக்கிறேன் நான் ஆட்டோ டெரண்ட் எப்படி யூஸ் ஆகும்னு. ஏன்னா நான் போன வீடியோ காமிக்கலான்னு நினச்சேன். அந்த காரை விட்டு கார் டேமேஜ் ஆகிடுச்சுல, அதுலேருந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஓகே வந்தோடனே அவன் வந்து காரோட டிக்கிலே வச்சான். எனக்கு கடுப்பாயிடுச்சு, உங்களெல்லாம் பழி வாங்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். வேகமாக போயிட்டு இருக்கேன். ஸ்லைடு இல்லை எங்கடா இருக்கியா, உன்னெல்லாம் அப்புறமா பாட்டுக்கலாம். ஓகே அதே மாதிரி மக்களே இந்த எல்லா சேலஞ்சும் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் அந்த ஃபஸ்ட்டு எபிசோடு 1 ஒரு மேட்ச் விளையாடினேனே, அந்த மேட்ச் தான் அதான் ஒரு பைத்தியக்காரா. ஓ மை காட் டே எங்கள் டீமாலே என்னையே கொண்டானே டே. இல்லை வெளில சொன்னால் அசிங்கப்படுவான், நம்மடால அசிங்கப்படுவோம். பார் டே பைத்தியம் சிகரண்டா நீங்களா. ஸ்கூபி ஓ மை காட் பறக்குது. டே டே போலீஸ் வேணாம், போலீஸ் சாவுங்களா, 2 பேரும் சாவுங்களா. ஏன்னா என்னையே சாவடிச்சிங்களே, கடுப்பாயிடுச்சுடா எனக்கு. என் டீம்மேட்டுன்னு நீ என்னையே சாவடிக்கிறீங்கன்னா நீங்களே என்னடா டீம்மேட்டு, பைத்தியக்கார டீம்மேட். இங்கே ஃப்ளேம் ட்ரோவர் எடுத்து அடிச்சு விட்டு அடுவு பட்டிக்கிச்சு. ஐயோ ஓஹோ ஆனால் நீனும் சாவலியா பைத்தியக்காரா. சுடுறேன்டா தம்பி, நான் என்கிட்ட கன்று இருக்கு. இப்போது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் குறைச்சிட்டு, இதுனா பிஸ்டல்னா ஒரு 6 டைமோ 7 டைமோ சுடணும் எனிமையை. ஷார்ட் கன்னு இருந்தால் 2 டைம் போடும். கிரனேட்டாக இருந்தால் ஒரே அட்டம்ப்டில் முடிச்சிடலாம். ஓகே இப்போ போகலாம். நான் ஏன் பாஸ் பண்ணி இனிமே எங்கே இருக்கான்னு பாட்டி இங்கடா இருக்காங்க. ஓகே மக்களே இப்போ நம்ம எங்கள் ஆட்டோ டெரண்ட் வைக்க போகிறோம். இப்போ பாருங்க எப்படி சுடுதுன்னு. இடி அங்கே பாருங்க, அது எப்படின்னா இனிமையை பாட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுடும். அதுதான் ஆட்டோ டெரண்டோட ஸ்பெஷாலிட்டியே. பாருங்க இனிமையை பாட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சுட்டுரும். டியாய் செட்டிங்கடா எல்லாம் பாருங்க. ஆஹா நம்ம ஆட்டோ டெரண்ட் கவுட்டுட்டாங்களே. ஓகே பரவாயில்ல. இப்போது ஸ்லைடில் ஆனுங்க இவ்வளோ பேர் பஸ் ஆனுங்க. படா உள்றா பைத்தியக்கார, படா உள்ள படா. முன்னாடி சரி இன்னொரு காரியம். ஓகே ஒன்று கட்டியாலே அடிச்சு சொருவலாம். சாப்பிடு செட்டு தான் பையன், நம்ம கட்டியாலே செட்டு தான் பையன். பார்த்தீங்களா அது ஆட்டோ டெரண்ட் பாட்டுக்கு சுட்டுட்டே இருக்கே. என்னடா என்ன சுடு என்னது எண்டு. ஐயோ ஓ மை காட் ஏன் என்ன சுடுற, ஏன் என்ன சுடாட. இது யார் சுடுது, யாருமே இல்லையேடா. நான் கோளாரை சாட்டு தரேன். நீ ஒன்றையும் பிஸ்டலால் சுட்டுலாம். டே அப்பா ஓ அந்த ஆட்டோ இங்கடாங்க சுட்டுச்சு. என்னடா இது, என்னடா இன்னுமே இங்கே சுட்டுது. இருங்க அதுக்குள்ளே நான் போய் நின்று பார்க்கலாம். நமக்கு டேமேஜ் ஆகுட்றா. ஓகே நான் நவுட்டை பார்க்கலான்னு நவுட்டை கூட முடியல. ஓ மை கேட் இது கிட்ட கோளாறு பிடிச்சிச்சு மக்களே. அப்போ நிறைய எழுத்து கம்மி ஆயிடுச்சு. டி பைத்தியக்கார லம்போகினி. ஓ பா மற்ற ஃப்ளேம் ட்ரோவராலே எல்லாரையும் காலி பண்ணான். ஓ மை காட்
அப்படின்னு படிக்கிச்சு மகளே. பிஸ்டல் எடுத்து அடிச்சிடலாம். இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் இருக்குது. பாருங்க, நம்ம அவங்க கிட்ட போனால் அவங்க கட்டி இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம அவங்களுக்கு கன்று வச்சு இன்னும் நல்லா ஷூட் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா? ஓகே, இப்போது டாக்ஸி எடுத்துக்கினேன். இவனை ஃப்ளேம் ட்ரோவர் ஐடி சாவடி இருந்தான். சவுண்ட். ஓ மை காட் மக்களே, தொண்டை கட்டிங்க இன்னும் ப்ராப்ளம் டபால் கேட்டிங்க மகளே. நான் டேக்ஸியில் பட்டிக்கணும். நான் டேக்ஸியில் பட்டிக்கான்னு நினச்சா டேக்ஸி பட்டிக்கிச்சு. ஓகே மகளே, இந்த வீடியோக்கு யார் எல்லாம் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோவில் டக்குன்னு வரும். ஓகே மக்களே, இந்த ஸ்டோரிக்கு பாய் சொல்லிடுங்க. பை பாய்.